எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவோட எண்டில் நான் 3 கொஷின் கேட்க போகிறேன். அந்த 3 கொஷினுக்கு சரியான பதில் சொல்கிற வியூவர்ஸ்க்கு லக்கி வின்னராக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு உங்களோட நேமு, உங்கள் சிட்டி, உங்கள் யூபிஐ ஐடி இதை 3ஐயும் டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 கொஷினுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களிருந்து ஒரு 5 பேரை நம்ம லக்கி வின்னராக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த யூபிஐ ஐடி மூலிமா ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் அனுப்ப போகிறோம். ஸோ இது எல்லா வீடியோவுக்கு கீழேயும் நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் வீடியோவையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக உங்களுக்கான ப்ரைஸ் மணியும் அந்த லக்கி வின்னர்ஸ்லேருந்து எடுத்து நம்ம அனுப்ப போகிறோம். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ளார போகலாம். ஒரு பையன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறான். அவனுக்கு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. இன்னொரு பையன் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கான். அவனுக்கு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. இப்போது இந்த 2 பேர்த்தில் 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க, அப்புறம் 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க, இதில் யார் அதிகமாக சம்பாதிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சொல்கிறது 10 லட்சம் ஃபாலோவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டி பல நேரத்தில் 50,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் தான் அதிகமாக சம்பாதிப்பாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. ஒரு வைரல் பாய் இருக்கான். ஒரு பையன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு பொண்ணு, அவங்க ஒரு காமெடியாக ரீல் பண்ணுறாங்க. சடனாக ஒரு வீடியோ அவங்களுக்கு ஒரு 10 மில்லியன் வியூ போயிடுது. ஃபாலோவர்ஸ் 500லேருந்து 50,000 மாறுறாங்க. 50,000லேருந்து 2 லட்சமாக மாறுறாங்க. 2 லட்சத்துலேருந்து 5 லட்சமாக மாறுறாங்க. ஸோ அவங்க ஒரு ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவங்க காலேஜில் ஒரு காலேஜ் செலிப்ரிட்டியாக மாறிடுறாங்க. லோக்கலாக பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, டா நீ செம்மடா. அவங்க ஃபேமிலி, எங்கள் பையன் பயங்கர வைரல். ஆனால் 3 மாதம் கழித்து புதுசாக கிரியேட்டர் வந்துட்டாங்க அப்படின்னா அல்காரிதம் சேஞ்ச் ஆகிடும், ரீச் ட்ராப் ஆகிடும். அப்போ இன்கம் என்ன ஆகும்? ஆல்மோஸ்ட் 0க்காக மாறிடும். இது தாங்க ரியாலிட்டி. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு யூடியூபர் 2 வருஷமாக வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. யாருமே பார்க்கவே இல்லை. ஒரு 50 வியூஸ் பார்க்குறாங்க, 100 வியூஸ் பார்க்குறாங்க, ஒரு 200 வியூஸ் பார்க்குறாங்க. ஃபேம் ஆகலை, ஃபாலோவர்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஜோக் அடிக்கிறாங்க. ஃபேமிலி அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் அவன் தொடர்ந்து வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 100 வீடியோஸ் போடுறாங்க, 200 வீடியோஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் 300 வீடியோஸ் ஆகுது. சடன்லி மானிட்டைசேஷன் ஆகுது. ஆட்சன்ஸ், கூகுள் ஆட்சன்ஸ் ஆக்டிவ் ஆகுது. மந்த்லி இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. 10,000 வருது, 20,000 வருது, 50,000 மாறுது. இப்போது தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு அந்த வீடியோஸ் மணி ஏர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இன்ஸ்டாகிராம் பாப்புலாரிட்டியை பில்ட் பண்ணும், பட் யூடியூப் உங்களுக்கு அசட்டை பில்ட் பண்ணும். சரி, இது ஒரு ரியல் எக்ஸாம்பிளோடு நம்ம சொல்லுவோம். ஒரு ஷாப் ஓனரு டெய்லி ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு. அவருக்கு சேல் ஆகுது, மணி கிடைக்குது. ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாரு, அவருக்கு இன்கம் ஸ்டாப் ஆகுது. இது தாங்க ரீல்ஸு. இதே போல் ஒரு ரெண்டல் பில்டிங் ஓனர் என்ன பண்ணுறாரு? பில்டிங் கட்டிகிட்ருக்காரு. அவர் கட்டி முடிக்கிற வரைக்கும் அவருக்கு செலவு தான். ஸ்லோவாக கட்டி முடிக்கிறாரு. கடைசியாக பில் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு விடுறாரு. அந்த ரெண்ட்டுக்காரங்க காலி பண்ணி போகிறாங்க, வேறு ஒருத்தங்க ரெண்ட்டுக்கு வராங்க. இப்படியே ரெண்ட்டு இப்படியே அவங்களுக்கு வருமானம் ரெண்ட்டுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது தாங்க யூடியூப்பு. இது தாங்க ரியல் எக்ஸாம்பிள். அதே தான் ஃபார்மர் என்ன பண்ணுறாரு? ஒரு டெய்லி வெஜிடபிளை போடுறாரு. அப்போது வெஜிடபிள் நம்ம இன்றைக்கி பறித்து அதை சேல் பண்ணோமா, அது நமக்கு கிடைக்கும். நாளைக்கு மறுபடியும் பறித்து நம்ம சேல் பண்ணணும். சரி, அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இன்கம் ஸ்டாப் ஆகிடும். இதே நீங்கள் ஒரு கோகனட் ஃபார்ம், ஒரு தென்னை மரம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் வராது. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கம் எவ்ரி இயர் உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அது தாங்க யூடியூப்புக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தாங்க. வெஜிடபிள் ப்ளஸ் கோகனட், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதே தாங்க. சரி, இப்போது நிறைய பீப்புள்ஸ் ரீல்ஸ் போடுறவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க வியூஸை மட்டும்தான் சேஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸை கிடையாது. அவங்க அசட்டை பில்ட் பண்ணுறதுக்கு போகிறது கிடையாது. ஆடியன்ஸ் அவங்கள நம்ப போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நல்லா இருக்கா, ஜஸ்ட்டு வியூஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. அது என்ன பர்பஸ், எப்படி நல்லாயிருக்கு அப்படிங்கிறது அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். ஏன்னா ரீல்ஸுங்கிறது ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் தாங்க. ஸோ அதில் எந்த ஒரு ட்ரஸ்ட்டையும் உங்களால் பில்ட் பண்ண முடியாது. அதுதான் உண்மையும் கூட.
ஸோ இன்றைக்கி பார்ப்பாங்க, நாளைக்கு பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதாங்க. ஏன்னா புது ரீல்ஸ் போடுறவங்க வந்துட்டாங்கன்னா எல்லாருமே அங்கே போயிடுவாங்க. ஸோ அப்போ உங்களோட வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக சடனாக ட்ராப் ஆகிடும். சரி, இப்போது 1 மில்லியன் ஃபாலோவர்ஸு இருக்காங்க. வந்து அவங்கெல்லாம் வந்து எப்பயுமே பார்க்குறவங்க கிடையாது, ஒரு ட்ரஸ்ட் பண்ணி பார்க்குறவங்க கிடையாது. ஆனால் யூடியூப்பில் உங்களுக்கு 1000 லாயல் வியூவர்ஸ் இருப்பாங்க. இது தாங்க ரெண்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸு. சரி, ஒரு கிரியேட்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் 2 மில்லியன் ஃபாலோவர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர் இருந்தால் நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட டீல் போடுவாங்க, எங்களுக்கு இந்த ப்ரொமோ பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்போ அவங்களுக்கு வந்து அந்த டீல் இல்லையோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்கம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா வேறு புது கிரியேட்டர் வந்துடுவாங்க, புதுசாக ஃபேம் ஆகிடுவாங்க, எல்லோரும் அவங்ககிட்ட போயிடுவாங்க. ஆனால் யூடியூப்பில் அப்படி கிடையாதுங்க. 40,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் உங்களுக்கான அந்த சப்ஸ்கிரைபர் வந்து லாயலாக தான் இருப்பாங்க. உங்கள் கண்டென்ட் இன்றைக்கி பார்க்கலனாலும் 1 வீக்கு கழிச்சோ 1 மந்த் கழிச்சோ அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மூலியமாக அவங்க மோட்டிவேட் ஆகி தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ மந்த்லி ஒரு 50,000 வருதுன்னா அது வந்து ஆடியன்ஸ் ட்ரஸ்ட்டால் தான் உங்களுக்கு வருது. இப்போ ஒரு கல்ஃபில் ஒருத்தங்க ஒர்க்குக்கு போகிறாங்க. இப்போ நிறைய நம்ம ரீல்ஸ் பார்த்துருப்போம், நிறைய ரீல்ஸ் போடுவாங்க, ஹபீபி கம் டு துபாய். ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடுவாங்க, ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. நிறையா ஃபன்னியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 50,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்கம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் நத்திங்க. இன்னொரு கல்ஃப் ஒர்க்கர் வீக்லி யூடியூப் அப்லோட் பண்ணுவாங்க, சவுதி லைஃபு, ஒரு துபாய் லைஃபு, ஃபேமிலி லைஃபு, மணி எப்படி பிளான் பண்ணுறாரு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்க்குறப்ப ஆடியன்ஸ் ட்ரஸ்ட் ஆகும். 3 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு கூகுள் ஆட்சென்ஸ் ஆக்டிவேட் ஆகும், ஸ்பான்சர் கிடைப்பாங்க, நிறைய அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்கம் வந்து மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து கிடைக்கும். யாருக்கு? யூடியூபருக்கு. சரி, இப்போது நீங்கள் பிக்கஸ்ட்டு சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் ஃபாலோவர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பே பண்ண மாட்டாங்க. எப்படி உங்களை அட்டென்ஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது, இதை பார்த்து தாங்க உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த கம்பெனியோட பாலிசியும் கூட. சரி, ஓகே. இப்போது நீங்கள் ஆட்சென்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓல்டு வீடியோ, பழைய நீங்கள் எப்பயோ போட்ட வீடியோ கூட உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அது நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக போட்டிருந்தீங்கன்னா அந்த சர்ச்சிங் டிராஃபிக் கிடைக்கும். லாயல் ஆடியன்ஸ் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டேர்மில் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ ஃப்யூச்சரில் 2030 பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏஐ நோக்கி தான் போகிறோம். நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ரீல்ஸ் வருது, பில்லியன்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் வருது. ஸோ எல்லாருமே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் ஏஐ யூஸ் பண்ணி கூட எல்லாருமே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அல்காரிதம் சேஞ்ச் ஆகிறப்ப நம்மளுக்கு நிறையா அஃபெக்ட் ஆகும். அதனால் பெட்டர் வந்து நீங்கள் ஓனாகவும் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ணணும். இது எல்லாமே உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து ட்ரஸ்டட் சப்ஸ்கிரைபர், லாயல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்யூனிட்டி பில்டாகவும், இன்கம் பில்டாகவும், ட்ரஸ்ட்டு பில்டாகவும், ஆடியன்ஸ் ஃபாரெவர் உங்களை ரிமெம்பர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதில் வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் லாயல்ட்டி அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. ஒரு ரீல்ஸு ஆஸ் யூஷுவல் தாங்க. அப்போ ஒரு 15 செகண்ட் லைஃபு ஒரு யூடியூப் வீடியோ 15 வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பேசிவ் இன்கமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் உங்களை வந்து ஈஸியாக ஃபேமஸ் பண்ணி விட்டுரும். யூடியூப் தான் உங்களை வேல்யூ பண்ணும். ஸோ ஃபாலோவர்ஸ் வந்துட்டு போவாங்க, ஆனால் ஆடியன்ஸு ட்ரஸ்ட்டு மட்டும்தான் என்றைக்குமே உங்களுக்கு வந்து நிலச்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ சம்வேர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி, இப்போ நம்ம வந்து கொஸ்டினுக்கு போயிடுவோம். வீடியோவில் நான் முக்கியமான ஒரு லைன் சொன்னேன். என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ இன்ஸ்டாகிராம் பில்ட் அசட்ஸ், ஆப்ஷன் பி யூடியூப் பில்ட்ஸ் பாப்புலாரிட்டி, ஆப்ஷன் சி இன்ஸ்டாகிராம் பில்ட்ஸ் பாப்புலாரிட்டி, யூடியூப் பில்ட்ஸ் அசட்ஸ், டி ஆப்ஷன் டி ஃபாலோவர்ஸ் ஆர் எவ்ரிதிங். ஸோ கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்கள் கொஸ்டின் 1க்கு. கொஸ்டின் 2, கம்பெனிஸ் எனக்காக மணி பே பண்ணுறாங்க. எதுக்காக மணி பே பண்ணுறாங்க அப்படின்னா, ஏ ஆப்ஷன் ஏ ஃபாலோவர்ஸ்க்காக, ஆப்ஷன் பி சப்ஸ்கிரைப்ஸ்க்காக, ஆப்ஷன் சி லைக்ஸ்க்காக, ஆப்ஷன் டி அட்டென்ஷனுக்காக. ஸோ கொஸ்டின் 2க்கான ஆன்சர் சொல்லுங்கள். கொஸ்டின் 3, இப்போது நம்ம சேனலில் இப்போ நம்ம வந்து இப்போ என்ன வீடியோ போட்டிருக்கோம், டீ ஷாப்
வெர்சஸ் ஹோட்டலுக்கு போட்டிருக்கோமா, ரீல்ஸ் வெர்சஸ் லாங் யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கோமா, ஆப்ஷன் சி காருக்கு வெர்சஸ் பைக்குக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை போட்டிருக்கோமா, ஆப்ஷன் டி ஹவுஸ் வெர்சஸ் கோல்டுக்கு இருக்கிறத போட்டிருக்கோமா இந்த வீடியோ. ஆப்ஷன் ஏ டீ ஷாப் ஹோட்டலுக்கு போட்டிருக்கோமா, ஆப்ஷன் பி ரீல்ஸ் வெர்சஸ் லாங் யூடியூப் வீடியோஸ்க்கு போட்டிருக்கோமா, ஆப்ஷன் சி கார் வெர்சஸ் பைக்குக்கு போட்டிருக்கோமா, ஆப்ஷன் டி ஹவுஸ் வெர்சஸ் கோல்டுக்கு போட்டிருக்கோமா. சரி, கரெக்டான ஆன்சரை நீங்கள் கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட நேமு, சிட்டி, யூபிஐ ஐடி, உங்களோட யூபிஐ ஐடி, கொஸ்டின் 1க்கான ஆன்சர் ஏபிசிடி என்ன ஆப்ஷனு, கொஸ்டின் 2க்கான ஆன்சர் ஏபிசிடி ஆப்ஷன் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்குது. ஆப்ஷன் சி கொஸ்டின் 3க்கான ஆப்ஷன் ஏபிசிடி எது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு டைப் பண்ணால் போதும். ஸோ அதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணி உங்களுக்கான ப்ரைஸ் மணியை நம்ம உங்களோட யூபிஐ ஐடிக்கு அனுப்பிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த குவிஸில் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.